ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சித்திரகுப்த நாயனார் அவரை பற்றி பார்க்கலாம். அவருக்கு எப்படி பூஜை செய்வது, அவர் எப்படி பிறந்தார், என்ன பாசுரம் சொல்ல வேண்டும், அன்றைய தினம் இவற்றை பற்றியெல்லாம் பார்க்கலாம். அதாவது ஒரு நாள் கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு பொற்பலகையும் வர்ணங்களும் ஒரு தூரையும் கொண்டு வர சொல்கிறார். அவர் சொன்னது போல் பார்வதி தேவி எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்கிறார். பச்சை, மஞ்சள், நீலம், வெண்மை, சிவப்பு என்ற 5 வர்ணங்கள் கொண்டு சிவபெருமான் ஒரு ஓவியத்தை, ஒரு சித்திரம் வரைகிறார். வரைந்துவிட்டு அதை உமாதேவியிடம் காட்டி சித்திரம் எப்படி இருக்கிறது என்றார். தேவி, சித்திரம் அழகாகத்தான் இருக்கிறது. வலது கையில் எழுத்தாணி, இடது கையில் ஓலை வைத்திருக்கிறாரே, இவர் என்ன செய்ய போகிறார்? உங்கள் சித்திரத்துக்கு புத்திரன் என்று கேட்க, அப்போது சிவபெருமன் சொல்கிறார், நம் புத்திரன் என்று திருத்தி சொல் என்று சொல்கிறார். அப்போது சிவபெருமான், தேவி, இவன் வந்து உன் அருளால் தான் வெளியே வருவான். ஆக இன்று ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பலம் மிகுந்த நாள். அதுபோக சித்திரை மாதம், சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சத்தில் இருப்பார். இன்றைய சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசிக்கு உரிய நாள். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் கணக்கில் கெட்டிக்காரர்கள் இருப்பார்கள். எல்லா நன்றாக தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் எப்போதுமே அப்படித்தான். அவர்கள் கணக்கு நன்றாக வரும், எல்லா விஷயமும் கரெக்டாக செய்வார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு அந்த கன்னி ராசிக்கு உண்டு. ஆக இப்போது லக்னம் வேறு நன்றாக இருக்கிறது. அது போக மேலும் பௌர்ணமி, பௌர்ணமி என்பது உனக்கு உரிய தினம். ஆக இப்போது நீ அவனை அழை, நல்ல நேரமாக இருக்கிறது என்று சொல்கிறார் சிவபெருமான். அப்போது பார்வதி தேவி மிகுந்த ஆவலுடன், கண்மணியே வா என்றாள் உமாதேவி. பொற்பலகையில் இருந்து வெளியே வந்தான் அந்த சித்திரகுப்தன். பார்வதி தேவி பரமேஸ்வரை இருவரையும் மிக நன்றாக தோத்திரம் சொல்லி வணங்கி நின்றான். சிவபெருமான் அவரை சித்திரகுப்தா என்று அழைக்கிறார். இன்று உன்னுடைய பிறந்த நாள். சித்ரா பௌர்ணமி வந்து சித்திரகுப்தன் பிறந்த நாள். நீ என்ன செய்கிறாய் என்றால், நீ இனிமேல் சகல ஜீவராசிகளின் கணக்குகளை எழுது என்று சொல்ல, அப்படியே நான் செய்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். யார் யார் எங்கெங்கே எப்போது பிறக்க வேண்டும் என்பதை பிரம்மாவிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள். அதுதான், அவரிடம்தான் நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஜீவராசி எப்போது எங்கே பிறக்க வேண்டும் என்று சொல்ல, அதன்படியே சித்திரகுப்தன் செய்து வருகிறார். உமாதேவியிடம் சிவபெருமானிடம் ஆசீர்வாதம் பெறுகிறார். அன்றைய தினம் நாம் அந்த சித்திரகுப்தனை வணங்க என்ன நன்மை என்றால், நம்முடைய பாவங்களை குறைத்து புண்ணியங்கள் அதிகமாகும். அந்த அளவுக்கு சிறப்பு அந்த தினத்துக்கு உண்டு. சித்ரா பௌர்ணமி என்று அவரை வணங்க வேண்டும். அவர் எப்படி பூஜை செய்ய வேண்டும்? அதாவது நாம் அவருக்கு நன்றாக பூஜை செய்ய வேண்டும். நல்ல மலர்களை சாற்றி பூஜை செய்ய வேண்டும். பழங்கள், பட்சணங்கள் எல்லாம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். முக்கியமாக ஒரு நோட்டு, புத்தகம், எழுத்தாணியாக பேனா அல்லது பென்சில் வைத்து நாம் கண்டிப்பாக வழிபட வேண்டும். அவ்வாறு செய்தால் நமக்கு நல்ல அனுகிரகம் செய்து விடுவார் அந்த சித்திரகுப்த நாயனார். அந்த அளவுக்கு சிறப்பு இந்த வழிபாட்டில் உள்ளது. சித்ரா பௌர்ணமி என்று அவருடைய பிறந்த நாள். அதன் பிறகு அன்றைய தினம் ஒரு பாசுரம் சொல்ல வேண்டும். என்ன பாசுரம் என்றால், இந்த பாசுரத்தை சொன்னால் நமக்கு யம பயம் இருக்காது. அது மிக முக்கியம். என்ன பாசுரம் என்றால், சித்திரகுப்தன் எழுத்தால் தென்புலப்போன் பொறிவற்றி வைத்த இளசினை மாற்றியை தூதுவர் ஓடி ஒழித்தார். முத்து திரைகடல் சேர்ப்பவன் மூதறிவாளர் முதல்வன் பக்தர்க்கு அமுதன் அடியேன் பண்டன்று பட்டினம் காப்பி. அதாவது என்னன்னா, சித்திரகுப்தன், அதாவது சித்திரகுப்தன் நம்ம பாவ புண்ணியங்களை எல்லாம் எழுதி யம தர்மராஜாவிட சைன் வாங்கி, சிக்னேச்சர் ஓகே என்ன சைன் வாங்கி வச்சிருப்பார். அது அந்த யம தூதர்கள் என்ன செய்வார் என்றால், மாற்றி வைத்து ஒழித்து விடுவார்கள். ஏன்? அந்த பெருமாளுக்கு, அந்த மகாவிஷ்ணுவுக்கு நாம் அடிமையாகிவிட்டால் முன்போல் இல்லாமல் நாம் யம பயமின்றி இருக்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பு அந்த பாசுரத்திற்கு உண்டு. இந்த பாசுரம் என்பது அந்த அளவுக்கு சிறப்பான பாசுரம். எனவே அன்றைய தினம் இந்த பாசுரத்தை சொல்லி நாம் வழிபட வேண்டும். வழிபட்டால் நமக்கு யம பயம் என்பது இருக்காது.
ஒவ்வொரு மனிதர்களும் அது மிக முக்கியமாக அந்த யம பயம் என்பது நீங்க வேண்டும். அதற்காக இந்த பாசுரம் என்று சொல்லி நாம் வழிபட வேண்டும். நம்முடைய பாவங்கள் தொலையும். முக்கியமாக யம பயம் என்பது நமக்கு இருக்கவே இருக்காது. மங்கள அனுபவம்.